சக்கரை மச்சி. எப்படி கூப்பிடுறது? மூசாவான்னு சொல்லிட்டான். சரி கூப்பிடுவோம். மூசாவா 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 கௌரி, கௌதம், நான் வருவேனா மாட்டேனான்னு நினைச்சீங்களா? சேச்சே அப்படியெல்லாம் இல்ல. நீ எங்க வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க தினம் வேண்டிப்போம். நாங்களும் பக்கத்து வீட்டுல இருக்கிற குழந்தைங்க மாதிரியே சந்தோஷமா இருக்கணும். எங்க அப்பா அம்மா இனிமே சண்டை போடவே கூடாது. நீ வந்துட்டல்ல, இனிமே எங்களுக்கு கவலையே இல்ல. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எப்படி வெளியே வரப்போறேன்னு தெரியாம பாட்டிலுக்குள்ள தவச்சுக்கிட்டு இருந்த எனக்கு விடுதலை தந்தது நீங்க தானே? மூசா, நீ எங்களுக்கு பெரிய உதவி பண்ணணும். எது வேணும்னாலும் சொல்லுங்க. எங்க அப்பா ரொம்ப நல்லவரு, பயந்தவரு, அப்பாவி. அவர் வேலை செய்யற இடத்துலயும் எல்லாரும் அவரை தப்பாவே நினைக்கிறாங்க. அதனால எங்க அம்மாவும் அவரை மதிக்கிறதே இல்ல. எங்க அப்பாவுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கணும். எல்லாரும் அவரை பாராட்டணும். யாரும் அவரை எதுவும் சொல்லக்கூடாது. எந்த நேரத்திலயும் எப்பவும் அவருக்கு ஆபத்து வரக்கூடாது. நீ தான் ஹெல்ப் பண்ணணும். கவலையே படாதீங்க. இனிமே உங்க அப்பா எங்க போனாலும் வந்தாலும் கூடவே நான் இருக்கேன். அவருக்கு தெரியாமலேயே அவர் கூட இருந்து அவரை காப்பாத்துறேன். போதுமா? தேங்க்யூ மூசா. தேங்க்யூ மூசா. நாம எல்லாம் 5 லட்சம் 10 லட்சம்னு சிட் ஃபண்ட்ல கொண்டு போய் போட்டு பார்க்ல நின்றுகிட்டு இருக்கோம். நம்ம பணத்தை வச்சு வீடு நிலன்னு வாங்கிட்டு வெளிநாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. நமக்கு அரசாங்கம் உதவி செய்யல, போலீஸும் உதவி செய்யல. அதனால நாமளே போராடணும். நீங்க எல்லாம் ஒத்துழைச்சு போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? சொல்ற மாதிரி எல்லாரும் போராடணும். என்ன சொல்றீங்க? ஐயோ பாவம். என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? வாடா. பாத்தியா கிட்டு? எதை நட்டு விழிஞ்சது போ. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு இருக்கிற பணத்தை எல்லாம் என்ன ஏதுன்னே கேட்காம சிட் ஃபண்ட்ல போட்டுட்டு இப்படி பார்க்ல வந்து பெணாத்திக்கிட்டு இருக்கானுங்களே பரதேசி பசங்க. இவனுங்களை பத்தி நீ என்ன நினைக்கிற? பார்த்தாலே பரிதாபமா தான் இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமா? கிட்டு பட்டும் உனக்கு புத்தி வரலையே. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேரை நாம பார்க்குக்கு அனுப்பி வைக்கணுங்கிறேன். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜனங்க என்னதான் ஏமாந்து போனாலும், போலீஸ் எவ்வளவுதான் எச்சரிக்கை பண்ணாலும் ஏமாந்து போகணும்னு நினைக்கிற ஜனங்களை நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. அதனால ஜனங்களை திருத்தணும்னு நினைக்கிறத விட அவங்க கிட்ட இருந்து திருடணும்னு நினைக்கிறதா புத்திசாலித்தனம். நீ என்னப்பா கேணத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? அவங்களே இருக்கிற பணத்தெல்லாம் தொலைச்சுட்டு பார்க்ல தலையில துண்டை போட்டு நிக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் என்னத்தை திருட முடியும்? இவங்க மட்டும் தானா? இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எங்கெங்க எல்லாம் ஏமாறலான்னு தெரியாம திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன அதுக்கு முதல் வேணுமேப்பா. மூளைதான் நம்ம முதல்ல. பிசினஸ் பண்றதுக்கு நமக்கு தேவை ஒரு இடம். ஏமாந்து போற ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் குடம். அப்ப ஆபீஸ் போறதுக்கு இடம்? எனக்கு தெரிஞ்சு ஒரு கார் ஷெட் ரொம்ப நாளா காலியா இருக்கு. அதுதான் நம்ம பிசினஸ் பண்ண போற இடம். அப்ப குடத்துக்கு என்ன பண்ணுவ? இப்ப தமிழ்நாட்டுல தடிக்கு விழுந்தா காலி குடத்து மேல தானே விழுந்துகிட்டு இருக்கிறோம். அதான் ரோட்டெல்லாம் அடைச்சு வச்சிருப்பானுங்க. பார்த்தது இல்லையா நீ? அதெல்லாம் நமக்கு தானப்பா. டெய்லி பெரிய ரோதனையா போச்சு. 6 மணிக்கு வர வேண்டிய தண்ணி லாரி 9 மணி ஆகுது, இன்னும் வரல. அதனால பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு
ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, வீட்டுக்காரன் வேலைக்கு அனுப்ப முடியல. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த தண்ணிக்கே நேரம் சரியா போகுது. என்ன வாழ்க்கை இது? இதே பொழப்பா போச்சு. எப்பதான் இதுக்கு விடிவு காலமோ? சரி சரி வாங்க போலாம். மழை வர மாதிரி இருக்கு. லாரிக்காரன் வந்தா ஹாரன் கொடுப்பான். மழையாவது வந்தா மழை தண்ணியாவது பிடிச்சிக்கலாம் வாங்க. ஏன் மழையில் நினைவு? வாங்க வாங்க. திருடாதே பையா திருடாதே, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருடை ஒழிக்க முடியாது. திருடாதே. போது போது. கோதண்டம் ஐயா நான் கூலிங் கிளாஸ் போட்டு தூங்கினா நீ கண்ணை திறந்துட்டே தூங்குறியா நீ? இல்லங்க ஐயா, நான் ஃபைல பார்த்துட்டு இருக்கேன். இது அந்த போஸ் ஃபைல் தானே? ஆமாங்க ஐயா. பார்த்து முடிச்சிட்டியா? பார்த்துட்டு இருக்கேன். சட்டுன்னு பார்த்து முடியாத. ஹலோ ஹலோ. யோ ஃபோன் எனக்குயா? எஸ் சென்ட்ரல் ஸ்டேஷன், சாரி போலீஸ் ஸ்டேஷன். அப்படியா? எவ்வளோ ஸ்கோரு? சாரி சாரி, எவ்வளோ பேர்? அப்படியா? நான் இப்போயே ஒரு போஸ்ட்மேன், இது சாரி ஒரு போலீஸ்மேன் அனுப்பி வைக்கிறேன். ஓகே கோதண்டம் ஐயா இங்க வாயா. அது கந்தசாமி கோயில்ல, இது சாரி கந்தசாமி ஹோட்டல்ல 2 ரவுடிங்க சுண்டல் கேட்டு விதிச்சு தண்டல் கேட்டு தகராறு பண்றாங்களாம். உடனே போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வா. ஐயா, தண்டல் கேட்கறவங்களாம் பெரிய ரவுடிங்க ஐயா. அவங்க கிட்ட என்ன மாட்டி விட்றாதீங்க ஐயா. யோ நம்மளோட பெரிய ரவுடிங்க இந்த உலகத்துல இருக்காங்களா? ஐயா இந்த சின்ன விஷயத்துக்குலாம் தொடர்ந்து அப்புறம் அப்படியே போலீஸா இருக்க முடியும் நீ? ஐயா அது வேற கதை ஐயா, நான் அப்புறம் சொல்றேன். ஐயா நான் பாக்குறதுக்கு இவ்வளவு உயரமா இருந்தாலும் இது பூஞ்ச உடம்பு ஐயா, அடி உத தாங்காது. அது மட்டும் இல்லையா, இந்த மாதிரி கேஸ் பிடிக்கிறதுக்கு புத்திசாலித்தனமும் சாதுரியமே ஓனையா, அது என்கிட்ட இல்லையா. அதிர்ஷ்டமும் ரொம்ப கம்மியா. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஏதாவது வேலை விடுங்க, நான் செய்யறேன் ஐயா. சந்தடி சாக்குல நீ என்னோட ஹைட்ன்றதை சொல்லி காட்டுறியா? ஐயா இத பாரு, இந்த ஸ்டேஷன்லயே ஈஸியான வேலை என் வேலை தான். என்ன இந்த சீட்டை விட்டு துரத்திட்டு நீங்க வந்து உட்காரியா? ஐயோ ஐயோ ஐயா. அப்ப நான் சொல்றத மரியாதையா கேளு. உடனே கிளம்பி கந்தசாமி ஹோட்டலுக்கு போறேன். அப்படி இல்ல மேலதிகாரிகளுக்கு எழுதி போட்டும் வேலைக்கே வத்தி வச்சிருவோம். ஐயா போறியா? இன்னொரு தடவை யோசிங்க ஐயா. போவியா போக மாட்டியா? ஐயா ப்ளீஸ் கெட் அவுட். போறேன் ஐயா, போறேன். திரும்பி வந்தா பாக்குறேன். பார்ட்னர், ஒரு வழியா என்னென்னமோ கஷ்டப்பட்டு சொந்தமா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம். அது சந்தோஷமான விஷயம். ஆமா. ஆனா இந்த கம்பெனியோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் போர்ட்ல எழுதி வச்சிருக்கிறோம். ஆமா. இன்னும் என்னென்ன பரிசு திட்டங்கள் கொடுக்க போறோங்கிறத நீங்க தான் உங்க வாயால சொல்லுங்க. அதுக்கு என்ன, தாராளமா சொல்லிட்ட போச்சு. சொல்லுங்க. 1 ரூபாய் 100 முதல் லட்சம் ரூபாய் வரை ஏலச்சீட்டு நடத்தப்படும். பலே. அப்புறம் 2 சீட்டு குழுக்களில் பெயர் விழுந்தால் சீட்டு தொகை முழுவதும் கொடுக்கப்படும். தொகை உங்களுக்கு, பெயர் எங்களுக்கு. அது எப்படி பார்ட்னர் முழு தொகை கொடுக்கிறது? பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்சா? இதுக்கு தான் பார்ட்னர் கொஞ்சம் சிந்திக்கணுங்கிறது. புரியலையே பார்ட்னர். கவலைப்படாதீங்க பார்ட்னர், குழுக்கள் நடக்கும், பேரும் வரும். ஆனா அந்த பேரு பணம் கட்டணும் பேரா இருக்காது. டூ கிட்டுன்னு வரும். அது எப்படி வரும்? பணம் கட்டணும் தூக்கி போட்டு மதிப்பான். அப்ப வேற என்ன பேர் வரும்? அதத்தான் சொல்ல வர்றேன். மதுரை வீரன், எல்லச்சாமி, கற்பகவல்லின்னு நம்ம ஊர் குலதெய்வத்து பேரா வரும். அதுவும் நமக்கு தானே. அடுத்து வருது இல்ல, பணம் டெபாசிட் செய்தவர்களுக்கு டெபாசிட் செய்த தொகையில் பாதியை வட்டியாக தரப்படும். அது எப்படி? கட்டினவனுக்கு பாதியை திருப்பி கொடுத்து நமக்கு என்ன இருக்கு? கட்டினவன் பணத்திலேயே பாதி அவனுக்கு வட்டின்னு கொடுத்துட்டு மீதியை நாம தானே எடுத்துக்க போறோம். திருப்பி தர போறது இல்ல. வந்த வரைக்கும் லாபம் தானே. வெரி குட். கவர்ச்சிகரமான சலுகை தான். அடுத்து சீட்டு பணம் ஒழுங்காக கட்டியவர்களை வருட கடைசியில் அமெரிக்காவுக்கு இலவச சுற்றுலாவாக அழைத்து செல்லப்படுவார்கள். எது? அமெரிக்காவுக்கு கூட்டு போறோமா? பிளைட் செலவு, அங்க தங்குறது, சாப்பாடு, போக்குவரத்து இதெல்லாம் எவ்வளவு தெரியுமா? அது நம்ம கட்டுப்படி ஆகுமா? என்ன விவரம்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்னமோ அமெரிக்காவை அண்ணா நகர் லெவல்ல பேசுறீங்க. இது கம்பெனிக்கு தாங்க. அட அவசரப்படாதீங்க பார்ட்னர். நாம வருஷ கடைசியில தானே அவங்களை அமெரிக்காவுக்கு கூட்டு போறோம்னு சொல்லி இருக்கிறோம். ஆமா. நம்ம கம்பெனி 1 வருஷம் வரைக்கும் தாங்குன்ற நினைப்பு இருக்கா உங்களுக்கு? இல்ல. அதனால வர்ற பணத்தை சுருட்டிக்கிட்டு நாம அமெரிக்காவுல போய் செட்டில் ஆயிடலான்றேன். இப்பதான் உங்க பாணி எனக்கு புரியுது. அவங்கள அமெரிக்கான்னு சொல்லிட்டு நாசூக்கா நம்ம அமெரிக்கால போய் செட்டில் ஆகும். சத்தம் போடாதீங்க, வெளிய இருக்கிறோம் கேட்டுற போறோம். நீங்க போட்ட பிளான்லாம் பாக்கும்போது, இந்த கவர்ச்சிகரமான திட்டத்தை பாக்கும்போது எனக்கே நம்ம ஃபைனான்ஸ் கம்பெனில பணத்தை போடலாம்னு ஆசை வருது. அப்படி இருக்கும்போது ஆயிரக்கணக்கான முட்டாள்கள் பணத்தை கொடுத்து கொட்ட போறாங்க. நம்ம செட்டில் ஆக போறோம். ஐயோ,
ஹலோ. என்ன நீ ஒண்ணு பண்ணு, எவங்கிட்ட நிறைய பணம் இருக்கும்னு செக் பண்ணிட்டு அவனை முதல்ல உள்ள அனுப்பு. என்ன ஓகே? போன்ல யாரு? செக்யூரிட்டி. சாயந்தரமா பேமெண்ட் தரேன்னு சொல்ல. நமக்கே பேமெண்ட் வரல, அதுக்குள்ள அவனுக்கு பேமெண்ட் கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருக்கிற. வெளியில கூட்டம் நிறைய இருக்கான், எவங்கிட்ட பணம் நிறைய இருக்கோ அவனை முதல்ல உள்ள அனுப்ப சொல்லி இருக்கிற. இவ்வளவு நேரம் நீ என்கிட்ட பொய் பேசினே, அதே மாதிரி வர்றவங்ககிட்டயும் பொய்ய பேசி எவ்வளவு கறக்க முடியுமோ கறந்துரு. என்ன சீட்டு? 100 ரூபாய் சீட்டு. உங்க பேர் என்ன? மம்தா குல்கர்னி. பேர் யார் வச்சது? எங்க பாட்டி சோனாலி பிந்திரே செல்லமா வச்ச பேரு. நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். டேய் சீட்டை போட்டு கொடுத்து அம்மாட்ட பணத்தை வாங்கிரு. 324. இந்தாங்கம்மா. போற போக்குல ஒரு குடத்தை கவிட்டு போங்கம்மா. என்ன தட்டி பாக்குறீங்க? விற்பனைக்கு இல்ல, இலவசம் தான், எடுத்துட்டு போங்க. வாசல்ல பைப் இருக்கு, வயிற்று ரொப்பிட்டு போங்க. குடத்தை ரொப்பிட்டு போங்க. அது அடுத்து ரெண்டு ஒண்ணு தானடா. சரி விடு. சரி வாங்க 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 வாங்க. என்ன சீட்டு? 2 சீட்டு சார். 3 சீட்டு கேள்விப்பட்டிருக்கேன், இதுல 2 சீட்டு. பேர் என்னங்க? வனிதா புனிதா. ரெண்டுமே உங்க பொண்ணா? இல்லீங்க, 2 என் பொண்டாட்டிங்க. 2 சம்சாரமா உனக்கு? ஆமா, உன் தொழில் என்ன? ஊர்ல நிலம் இருக்குங்க. யோ, ஊர்ல எல்லாருக்கும் நிலம் இருக்கு, உனக்கு இருக்கா? உன் தொழில் என்ன? பித்தளை பாத்திரத்துக்கு ஈயம் பூசுறதுங்க. அப்ப உழுகுறது யாரு, உங்க ஒப்பனா? சீட்டு போடாம போயிட போறான். இல்ல, உழுகுறது யாருங்க, உங்க ஒப்பனுங்களா? ரொம்ப வெக்கப்படுறாரு. வெரி குட். பணத்தை கொடுங்க. ரிசிப்ட பத்திரமா வச்சுக்கங்க. போகும்போது 2 குடம் எடுத்துக்கங்க. எடுத்துங்க எடுத்துங்க. சரிங்க. என்னங்க குடம் நெளிஞ்சிருக்கு? அதெல்லாம் வாங்கணும்னு போய் கேளுங்க. என்னங்க சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல, லாரியில பேக் பண்ணி வரும்போது ஒன்னோட ஒண்ணு மோதி நசுக்கிருச்சு. அதாங்க. என்ன இன்சில்லாம் போட்டுருக்கு? அது ஒண்ணு இல்ல, குழாயடியில குடம் மாறிட கூடாது, திருட்டு போயிட கூடாது, இன்சில் போட்டு வச்சிருப்பாங்க. அது இல்லைங்க, நீங்க தண்ணி பிடிக்க போகும்போது குடம் மாறிட கூடாதுங்கிறதுக்காக நாங்க போட்ட இன்சிலுங்க. அது விவரமான கம்பெனிங்க. சரி போயிட்டு வாங்க, போயிட்டு வரேங்க. சரிங்க. மூதேவி 200 ரூபாய் கொடுத்துட்டு 400 கேள்வி கேக்குது. வர்றவெல்லாம் இப்படித்தானே கேட்டு தொலைறான். அடுத்து ஏன் வரப்போறானோ? டோட்டல் அமௌண்ட் என்ன? டோட்டல் அமௌண்ட் 2,35,000 47 rupees 38 காசு. ஓ, ரொம்ப குறைச்சலா இருக்கே. அடுத்து வரவன் அமைக்கிருவோம். சரி 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 சரி. நெக்ஸ்ட். ஏன் பயந்து எந்திரிச்சிட்டீங்க? பிடிக்க வந்திருக்கீங்களா? ஆமா, இங்க நான் சீட்டு பிடிக்க வந்திருக்கேன். சார் ரொம்ப தெளிவா இருக்காருல்ல? சார் எதிர்பார்த்ததை விட ரொம்ப கிளவரா இருக்காருல்ல? ஏன் சார், உங்கள மாதிரி 4 பேர் இருந்தா போதும் சார், டிபார்ட்மெண்ட் ரொம்ப விளங்கி போயிடும் இல்ல? அது எப்படி சார், ஊரா சிட் பண்ணி நடத்தி ஏமாத்திட்டு போறாங்களே, அவங்கள பத்தி உங்களுடைய கருத்து? அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. அப்ப நாங்க? நீங்க ரொம்ப நல்லவங்களாச்சே. உங்க பேரு சார்? பால் பாண்டி. எத்தனை சீட்டு சார்? 5 சீட்டுங்க. குடும்பத்துக்கே? ஆமாங்க. பில் நம்பர் 1323. 1323. காசு கொடுங்க. ரிசிப்ட் பத்திரமா வச்சுங்க சார். போய் கொடை எடுத்துட்டு போங்க. சரி சார். போ போ. போதும், பெட்டி ரொம்பிருச்சு, அப்புறம் பாத்துக்கலாம். தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல் வாரங்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஃபைனான்ஸ் கம்பெனி. மதிப்பிற்குரிய சாப்பிட வந்திருக்கும் சாப்பாட்டு பிரியர்களே, உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இந்த ஹோட்டல்காரன் எங்களுக்கு மாமூல் தர மாட்டேங்கிறான். அதனால சாப்பிட வந்துக்கிறவங்க யாரும் உள்ள போக கூடாது. ஆமா, சாப்பிட்டுக்கிறவங்க யாரும் வெளியில வரக்கூடாது. சார், வியாபாரம் நடக்கிற நேரத்துல ஏன் சார் வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? வியாபார நேரத்துல வந்து கலாட்டா பண்ணாம ஹோட்டல் பூட்டி இருக்கும் போது வந்து கலாட்டா பண்ணுவானுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன உன் மேட்ரு? வேலைக்கு போகணும், என்னை விட்டுருங்களேன்.
ஏய் இங்க என்ன நடக்குது நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம் தெரியாம கூலா வேலைக்கு போறேங்கிற ஏய் போட. அது இல்ல சார், நான் 40 ரூபாய்க்கு சாப்பிட்டுருக்கேன். அந்த பில்லு வேணா உங்ககிட்ட பே பண்ணிடுறேன். என்னை விட்டுங்களேன். இந்த மேட்ரு நல்லா இருக்குது. போட. ஏய் அவங்களெல்லாம் எங்க கூப்பிடுறீங்க? சொன்னா கேளுங்க, விட்டுங்க, வேண்டாங்க. சார் வாங்க சார். சார் பணம் கட்டி தொந்தரவு பண்றாங்க சார். கேட்டா பொருள்லாம் போட்டு உடைக்கிறாங்க சார். என்னன்னு கேளுங்க சார். டேய், மரியாதையா என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க, இல்லைன்னா மூஞ்சி மோகரைய பேத்துருவேன். என்னடா முறைக்கிறீங்க? போலீஸ் தான் பைக்குவாங்களா? ஏய் யோ, மரியாதையா தானே உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டேன். ஏய் எங்க கிட்ட வெச்சுக்கிட்ட கொலை பண்ணுவான். நல்ல விதமா நான் உங்களுக்கு கேட்கிறேன், தயவு செய்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. என்னடா ஓவரா பேசுற? ஐயோ பெருமாளே. ஏய் எல்லாரும் நல்லா கட்டுங்க, எல்லாருக்கும் இந்த கதி தான். வாடா ஆமே போய் கல்லா காலி பண்ணலாம் வா. அது சரி அண்ணாத்த வச்சுக்கோ. ஏய் இப்போ இதுவா முக்கியம்? கல்லா தான் முக்கியம். நீ சாப்பிடு. இத பத்தியா மாமே, மாமூல் 100 ரூபாய் கேட்டா தர மாட்டேன்னா இங்க 100 ரூபாய் நோட்டா வச்சிருக்கான். எல்லாம் நமக்கு தான். ஐயோ, கல்லால் உள்ள காசெல்லாம் எடுக்கிறாங்களே. ஐயா சொன்னா கேளுங்க, காசெல்லாம் கொடுத்துருங்க. ஐயா காசெல்லாம் கொடுத்துருங்க, என் காசெல்லாம் கொடுத்துருங்க. சொன்னா கேளுங்க ப்ளீஸ். சொன்னா கேளுங்க, விட்டுருங்க. ஐயோ கொடுத்துருங்க, சொன்னா கேளுங்க, அடிக்காதீங்க. ஐயோ கேளுங்க, ஐயோ ஏய் ஐயோ